ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் ஆப்ஸ் க்ளவுட் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் என்ன நம்ம டீச் பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நீங்களே எப்படி ஓனாக பண்ணி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்களே எப்படி ரீச் பண்ணுறது, அப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் எப்படி உங்கள் ஃபைனல் அப்ளிகேஷன்ஸை லான்ச் பண்ணுறது, உங்கள் அப்ளிகேஷன் எப்படி ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணி நிறைய டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் எப்படி ஏர்னிங்ஸ் எடுக்கிறது, அதுக்கான ஃபுல் டுட்டோரியல் அப்புறம் சோர்ஸ் கோட் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸாக வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெர்சல்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மை பற்றின ஓவர்வியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வெர்சலுங்கிற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளால் ரியாக்ட், நோட், நெக்ஸ்ட் ஜேஎஸ், வியூஇஜேஎஸ், அப்புறம் பைத்தான், இது மாதிரி மல்டிப்புள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்க அப்ளிகேஷன்ஸை நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இவங்க வந்து நிறையா கான்ஃபிகரேஷன்ஸ் ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு VERCEL வெர்சல்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். GitHub யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு GitHubல அக்கௌண்ட் இல்லைன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் GitHub அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு GitHub அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலனா கீழே கமெண்ட்ஸில் GitHubனு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸை நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி லாகின் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை. ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே லாகின் வித் GitHub, GitLab, Bitbucketனு காமிக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு இமெயில் வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ GitHub வச்சு லாகின் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு கமிட் வந்து GitHubல பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே வெர்சல் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே வந்து மேனுவலாலாம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்கள் கோடை வந்து நீங்கள் GitHubக்குள்ளே புஷ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே வெர்சல் வந்து அதை உங்கள் வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணி லைவாக ப்ரொடக்ஷனுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மேனுவலாக வந்து கமெண்ட் போட்டு டிப்ளாய் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆட்டோமேஷனாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே லாகின் பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டினியூ வித் GitHubனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தென்டிகேஷன் ஆகும். ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸில் அலோ கேட்கும். அலோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சு ரீடைரக்ட் ஆகும் ஒரு பேஜுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். லெட்ஸ் பில்ட் சம்திங் நியூ. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட்ஸ் பேஜுக்குள்ளே போகும். உங்களுக்கு நியூவாக வந்தீங்கன்னா இந்த லெட்ஸ் பில்ட் சம்திங் நியூங்கிற பேஜுக்குள்ளே வரும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எல்லா அவங்க எந்தெந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கெலாம் அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை ப்ரௌஸ் ஆல் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான அப்ளிகேஷன்ஸ், ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த வெர்சல் மூலியமாகவே க்ரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத இந்த ஃப்ரேம் ஒர்க் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸுமே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட்டு, பைத்தான் கூட இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. வியூஇஜேஎஸ், நெக்ஸ்ட் ஜேஎஸ், நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரோ, இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பேக் வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் GitHubல வந்து ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இம்போர்ட்னு காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் கிளிக் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் வெர்சல் மூலிமா டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு
என்னோட GitHub repository ஏதோ ஒன்று வந்து நான் இப்போ டிப்ளாய் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட GitHub ஐடிக்குள்ள வந்துக்கிறேன். என்னோட ரிப்போஸ்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிப்போஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச என்னோடய போர்ட்ஃபோலியோ ரிப்போஸ்ட்ரி. இந்த ரிப்போஸ்ட்ரிக்கான வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அது ஐ பட்டன்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கான ப்ரொஃபஷ்னலான போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த சோர்ஸ் கோடும் அதிலேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரிப்போஸ்ட்ரியோட யூஆரில் காப்பி பண்ணிவிட்டு நம்ம வெர்சலில் போயிட்டு நம்ம இங்கே இம்போர்ட் தேர்ட் பார்ட்டி GitHub ரிப்போஸ்ட்ரின்னு காமிக்கும். இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரைவேட் ரிப்போஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறதுக்கான நேம் கேட்கும். அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோன்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் அவங்க வச்சுருக்க டெம்ப்ளேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். அவங்களோட சோர்ஸ் கோடு எல்லாமே உங்களோட GitHub ரிப்போஸ்ட்ரிக்கில் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்களோட GitHub ரிப்போஸ்ட்ரியை வந்து எடிட் பண்ணிக்கலாம். VS கோடு யூஸ் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் மூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஒரு 5 செகண்ட் கூட ஆகலை, உங்கள் வெப்சைட் வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா லைவுக்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அவங்க யூஆர்எல்லுமே கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் டொமைனை ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ நியூ ஸ்மோக்கி இதுதான் நம்மளோட டொமைன். இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ. இங்கே பார்த்தீங்கன்னா .versal.appன்னு சப்டொமைன் வந்திருக்கும். நீங்கள் உங்களோட டொமைன் கனெக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதில் டொமைன் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களோட கஸ்டம் டொமைன், அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டொமைன் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் ஃபார் பிகினர்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். யாராவது உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ், நோட் அப்ளிகேஷன் 100% அப் டைம்லேயே இருக்கணும், நிறைய யூசர்ஸ் வராங்க, ஸோ அதில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெர்சல் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறது வெர்சல் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது வந்து நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து VS கோடில் எடிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிப்ளாய் ஆயிரும். அதாவது வெர்சல் மூலிமா லைவுக்கு மூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இங்கே அபவுட் மீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அபவுட் மீங்கிறத நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் கோட் ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத. அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் கோட் ஸ்பேஸ் அண்ட் மாஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த சோர்ஸ் கோடெலாம் VS கோட் மாதிரி நம்மளோட இதில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த அபவுட் மீங்கிறத அபவுட்னு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளாய் பண்ணி காமிக்கிறேன் வெர்சல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணுதுங்கிறத. ஸோ index.htmlங்கிறத போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அபவுட் மீங்கிறத சர்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குது அபவுட் மீங்கிறது. ஸோ இதை அபவுட்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு Ctrl+S ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல கமிட் சேஞ்சஸ் ஒன்று காமிக்குது. ஸோ index.html ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அபவுட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கமிட் பண்ணுவோம். கமிட் கொடுத்து எஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே சிங்க் சேஞ்சஸ் காமிக்கும். சிங்க் சேஞ்சஸ் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நம்ம இங்கே பண்ண சேஞ்சஸ் எல்லாமே உங்களோட ப்ரைவேட் ரிப்போஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு மெர்ஜ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த ரிப்போஸ்ட்ரியில் வந்து இங்கே எல்லோ கலர் சிம்பிள் காமிக்கும், பெண்டிங்னு காமிக்கும். இது ஏன் பெண்டிங் காமிக்குதுன்னா நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டில் இங்கே வந்து டிப்ளாய் ஆகிட்டுருக்கும். ஸோ பெண்டிங்னு காமிக்கும். இப்போ 3 செகண்ட்ஸில் இப்போ டிப்ளாய் ஆகிருக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 9 minutes ago, இது 3 seconds ago வெர்சல் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வெப்சைட்டை போயிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே அபவுட் மீன் இருந்தது, அபவுட்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் திஸ் நீங்கள் வந்து உங்களோட வெர்சலுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேஷனாக டிப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பேண்ட்வித்தும் நல்லா அன்லிமிட்டடாக தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வெர்சல் மூவ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா அஸ் எ பிகினர்ஸ் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட டெவலப்மெண்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெர்சல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். பெட்டர், அதாவது நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெர்சல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் ஹோஸ்டிங் அப்புறம் டெஸ்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் வெர்சலே யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அவங்களோட சர்வீசஸ் நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கு நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெர்சல்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.